எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம காஃபி பெயிண்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து மாஸ்கிங் டேப் வந்து சுற்றி ஒட்டி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் நவலாமல் இருக்கிறதுக்காக ஒட்டியிருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த காஃபி பேஸ்ட்டு தான் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா எவ்வளோ தூரம் மிக்ஸாக கட்டியாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். இவ்வளோ எடுத்து வச்சா போதும். ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளாக வரைவோம். அதுக்கப்புறம் இதில் வந்து இன்னும் எப்படி நம்ம நேச்சுரல் லேண்ட்ஸ்கேப், நேச்சுரல் சீனரிஸ்லாம் எப்படி பண்ணலாம், இதுலேயே நம்மளால் நேச்சுரல் சீனரிஸ்லாம் பண்ண முடியும். அடுத்தடுத்து காஃபி பெயிண்டிங் யூஸ் பண்ணி என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளாக பார்ப்போம். இப்போ தண்ணி டிப் பண்ணிக்கிறேன். டிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட பிறகு லைட்டாக நம்ம அந்த ப்ரஷ்ஷில் எடுத்தோம்ல, அந்த ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக பண்ணிவிட்டு நான் அப்படியே மிங்கிள் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு பேக்ரவுண்ட் எஃபெக்ட்காக இந்த மாதிரி லைட்டாக தண்ணி டிப் பண்ணால் பண்ணிக்கோங்க. ரொம்ப பண்ணிடாதீங்க, சும்மா லைட்டாக. இப்போ இது கொஞ்சம் ட்ரை ஆகும். காஞ்ச பிறகு தான் நம்ம அடுத்து காஃபி பெயிண்டிங் பண்ண ஆரம்பிக்கணும். உடனே பண்ணாதீங்க. கொஞ்சம் காய விட்டுட்டு நல்லா காஞ்ச பிறகு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே காஃபி பெயிண்டிங் பண்ணலாம். அது காயும் போது நம்ம கலருக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு அந்த டார்க் கலர் எடுத்துக்கிறேன்னா இப்போ அடுத்தும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு ட்ராப் போல் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். லைட்டாக ப்ரஷ்லேயே தொட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு கலரோட டிஃப்ரென்ஸ் கிடைக்கும், பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ இது நம்ம டார்க் கலருக்கு யூஸ் பண்ணிக்கணும், இது லைட் கலர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கணும். தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ஆட் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கலரில் டிஃப்ரென்ஸ் காட்டிக்கலாம். இப்போ இந்த கலர்லேயே கொஞ்சம் எடுத்துக்கோங்க லைட்டாக. ரொம்ப லைட் கலருக்கு வந்து நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து எடுத்து அதை இன்னும் நம்ம லைட் ஆகிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கலர் பார்த்தீங்கன்னா தெரியும், இது நல்ல டார்க் கலர், இது அதுலேருந்து அடுத்த கலர், இது அதுக்கு அடுத்து, இது லாஸ்ட். இதுக்கும் லாஸ்ட்டாகவும் பண்ண முடியும் நம்மளால். அது லைட் கோல்டன் கலரில் இருக்கும். அது வந்து இன்னும் நல்லா அந்த பார்த்திங்கன்னா தெரியுதா, அது இன்னும் லைட்டாக கோல்டன் கலர் வரைக்கும் வரும் நம்மளுக்கு. இப்படி தான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஷார்ட்ஸுங்கிறதுனால நம்மளால் 3 நிமிஷம் வீடியோவாக தான் போட முடியுது. உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக அப்லோட் பண்ணிடுறேன். இல்லை ஷார்ட்ஸ்லனா டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாலும் நாளைக்கு அடுத்தடுத்த இதை கண்டினியூஸாக ஷார்ட்ஸில் போடுறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. இது மாதிரி பெயிண்டிங்ஸ் வீடியோஸ், ட்ராயிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.